Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எந்திரடி ராஸ்கல். என்ன கூப்பிட்டே எழுப்பிருக்கலாம்ல. எத்தனை முறை கூப்பிடுறது? உன் பக்கத்துல தானே போன்ல அலாரம் அடிக்குது. ஓ, அது எப்படி? அதை நோண்டிக்கிட்டே இருந்து தானே விடியறப்ப படுக்கிற? இல்லம்மா, நேத்து நான் படிச்சேன். படிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் தூங்கிட்டேன். ஓ, பெரிய படிப்பாளி. உன் படிப்போட லட்சணத்தை ஆஃபுல் எக்ஸாம்ல தான் பார்த்தேனே. அது அங்க வையே. மேக்ஸ்ல 80க்கு 52, பிசிக்ஸ்ல 60க்கு 38. என்னை எதுவும் சொல்ல வச்சிடாத. அது எப்படி? படிக்கணும்னு ஆசை இருக்க பிள்ளைங்க விடிய காலைல எந்திரிச்சு படிப்பாங்க. இப்படி படிச்சுட்டு +2 முடிச்சோட எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்பா இன்னைக்கு கால் பண்ணட்டும். நீ போன் நோண்டிக்கிட்டே இருக்கறத மாட்டி விடுறேன். அது எப்படி? படிக்கிற வயசுல உன் தங்கமான அப்பா உனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பாக்கு தெரியலல்ல நீ எப்போ அதுலதான் மூழ்கி இருக்கன்னு. இல்லம்மா, நேத்து நான் சத்தியமா படிச்சுட்டு தான் இருந்தேன். சும்மா அழுதுகிட்டு இல்லாம ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாரு. என்னம்மா அங்க சத்தம்?
எவ்ரிவான், நான் தான் உங்க சிவா. எப்படி இருக்கீங்க? நம்ம சின்ன வயசுலயே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எதனால அந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். ரொம்ப திறமையானவன், அழகான ஒரு ஆம்பளை பையன். அப்பாவும் அம்மாவும் வேலை விஷயமா வெளியில போயிருந்த ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணானா, பிரபேகா நில்லு. ஏய் சாப்பிட்டு போமா. பிரபேகா எனக்கு ஒன்றும் வேண்டாம். மேம், ரெபேக்கா ஸ்டீபனை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ரெபேக்கா ஸ்டீஃபன்? ரெபேக்கா
இன்னைக்கும் அம்மா கூட சண்டை போட்டியா? நான் என்ன பண்ணாலும் அம்மாக்கு தப்பு தான். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா தப்பு, பிடிச்ச சாங்குக்கு வால்யூம் ஏத்தினாலும், ஸ்கூல் விட்டு லேட்டா வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தப்பு தான். எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. கேட்டு கேட்டு வெறுத்து போச்சு. லாட்ரி 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 வேணுமா? லாட்ரி அம்மா, லாட்ரி வேணுமா? 10 கோடி வாங்குறீங்களா? நீங்க லாட்ரி லாட்ரி 10 கோடி லாட்ரி. ப்ளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் தூரமா எங்கேயாவது ஹாஸ்டல்ல படிக்கணும். அப்பவாவது எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்ல. நீ கொட்டின லஞ்சை நம்மளோட ஆனந்திக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அவளாவது சாப்பிட்ருப்பா. அவ அம்மா இறந்ததுக்கப்புறம் பாவம், அவ எல்லாம் தனியாவே பார்த்துக்கிறா. இல்லைன்னா அதை அருணுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அப்பா இறந்தனால அவனுக்கு சாப்பாடோட அருமை தெரியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இனிமே லஞ்சை கொட்டுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கதான். நான் சொல்லனாலும் இதெல்லாம் உனக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. வா போலாம். இருந்தாலும் நீ அம்மா கொடுத்து அனுப்பின சாப்பாடை கொட்டியிருக்க கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டா அம்மாவோட சாப்பாடை மிஸ் பண்ணுவ. நீதான பிரபேகா கோல் மேகசின்ல பசியோட வலின்ற தலைப்புல தமிழ்ல ஒரு கட்டுரை எழுதுன. அம்மா பேசினதெல்லாம் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல? அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல? அந்த மெனுவை காட்டு. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு. என்ன மச்சான் சாப்பிடலாம்? சொல்லுங்க, என்ன ஆர்டர் பண்ணலாம்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. போதும். அது போதுமா உனக்கு? ஹலோ, நல்லா செவ்வலின் மாரி இருக்கு பாடுறா மனோஜ். ஆமாமா. தேங்காய் நல்ல எலசா இருக்கு. நல்லா வழவழன்னு இருக்காளே. சரியான கட்ட. போலாம். போலாம். சே, என்னடா என்ன போறாளுங்க? எந்த பொம்பளை பிள்ளையானாலும் வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னா வீட்டில் டென்ஷன் ஆவாங்க. இப்போ காலம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் விலகி போச்சுன்னா பிராவோட ஸ்ட்ரிப்பு தெரிஞ்சா கூட காமத்தோடு பார்க்குற கண்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கு. இப்படி இருக்கும்போது லேட் ஆச்சுன்னா அம்மாங்கெல்லாம் நம்மளை திட்டுறது நம்ம மேலே கோவத்தில் இல்லை, அது நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால. பிரபேகா, தப்பு நம்ம மேலே இருந்தாலும் அம்மா சொன்னால் கூட நாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம வயசு அந்த மாதிரி. அப்புறம் நம்ம சொல்கிற நக்கலான பதில்.
இதெல்லாம் அம்மா கிட்ட தவிர வேற யார்கிட்ட காட்ட முடியும் இல்ல? நம்ம இப்ப இருக்கிற வயசுக்கு அம்மாவோட கேரிங் அதிகமாக தான் இருக்கும். மேபி அது நமக்கு இரிட்டேஷனா இருக்கலாம். கண் இருக்கும்போது கண்ணோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா அம்மாவும் அதே மாதிரி தான். நல்லா படிச்சிட்டு இருந்த நீ அந்த ஃபோன் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே படிப்பில் மோசமான. அம்மா சொல்றதுல என்ன தப்பு? நீ எங்க வீட்டுக்கு வந்தாலும் என்கிட்ட பேசினாலும் கம்ப்ளீட்டா அதுல தானே இருக்கே. ரெபேக்கா, நீ பேசாம இருக்கும்போது வீட்டில் தனியா இருக்கிற உன் அம்மாவை பத்தி எப்பயாவது நீ யோசிச்சிருக்கியா? பிரபேகா, இத குடி. குடிமா. நீ இது வரைக்கும் எதுவும் சாப்பிடலையே. நீ இன்னைக்கு காலையில் ஏதாவது சாப்பிட்டியா? அப்படின்னா உன் அம்மாவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அம்மானாலே அப்படிதான். டைம் இஸ் கெட்டிங் லேட். நான் போகணும். அம்மா கிட்ட போய் பேசு. பிரபேகா, பிரபேகா, ஒன்னும் இல்ல, சரியா? சீக்கிரம் சரியாயிடும். எதுக்கு நீ வருத்தப்படுற? அம்மா இருக்கேன்ல. எதுவும் இல்ல, சரியா? சீக்கிரம் சரியாயிடும். நீ படுத்துக்கோ. ஹலோ, நான் உங்க சிவா பேசுறேன். நான் ஒரு கதை சொல்லவா? நான் இப்ப சொல்ல போறது ஒரு புது நான் சொல்றேன். சொல்லு. என்ன சொல்றது? அப்ப நாம எங்க விட்டோம்? இப்ப நாம ஒரு குட்டி பொண்ணோட கதையை தான் சொல்ல போறோம். கடலாழமுள்ள
ஒரு வாரம் நீடிக்கிற சண்டை இப்ப டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பிரபேகா, அம்மா அடிச்சப்போ உனக்கு ரொம்ப வலிச்சுச்சா? சாரிம்மா. ஃபோன் யூஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு ஃபோன் தேவைதான்னு எனக்கு தெரியாம இல்ல. படிக்கிறதுக்கும் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் அது தேவைதான். அறிவோடு சிந்திச்சு அதை யூஸ் பண்ணாதான் அதுல இருந்து நமக்கு நல்லது கிடைக்கும். ஆபத்துல இருந்து நம்ம தான் காப்பாத்திக்கணும். மொபைல் உலகத்துல பாக்குறது கேக்குறது எல்லாம் உண்மைதான்னு நீ நம்ப கூடாது. நீ அவாய்ட் பண்ணும்போதும் கூச்சுக்கும் போதும் அம்மாவால தாங்க முடியலம்மா. பாசத்துல தானே அம்மா ஒன்னு அடிக்கவும் திட்டவும் செய்யற.